வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை ஜல்லிக்கட்டு தேதிகள் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதி பெயரை குறிப்பிடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 5.50 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க திட்டம். முதலீடுகள் முதலில் வருவது தமிழ்நாட்டுக்குத்தான் என அமைச்சர் TRB ராஜா பேட்டி. பாஜக சிபிஐ அமலாக்கத்துறை மூலம் மிரட்டுகிறது. விசாரணை என்ற பெயரில் கைது செய்ய முயற்சிப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. காங்கிரஸில் இணைந்தார் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி YS ஷர்மிளா. நாட்டின் மிகப்பெரிய மதசார்பற்ற கட்சியாக காங்கிரஸ் உள்ளதாக பேட்டி. தேனி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. 8ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை, காளைகளுக்கான பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளையின் உரிமையாளர் பெயரோடு சாதி பெயரை கூறி ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்க்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கும் முன் தீண்டாமை உறுதிமொழி எடுப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தொடர்ந்து ஜனவரி 16ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டும், 17ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் நடைபெறும் என அறிவித்துள்ளார். மேலும் மாடுபிடி வீரர்கள், காளைகள் பதிவு குறித்து சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக விரைவில் அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியும் YSR தெலுங்கானா கட்சியின் தலைவருமான YS ஷர்மிளா தனது கட்சியை காங்கிரசுடன் இணைத்துக் கொண்டார். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி YS ஷர்மிளா தெலுங்கானாவில் YSR தெலுங்கானா கட்சி என்ற பெயரில் அரசியல் கட்சியை நடத்தி வருகிறார். தெலுங்கானாவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்த அவர், தேர்தலில் வாக்குகள் பிளவுபடுவதை தடுக்க காங்கிரசுக்கு தனது ஆதரவை வழங்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்திருந்தார். அதன்படி YSR தெலுங்கானா கட்சியின் நிறுவன தலைவர் YS ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். டெல்லியில் அலுவலகத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் ராகுல் காந்தி முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். மேலும் YSR தெலுங்கானா கட்சியையும் காங்கிரஸ் கட்சியுடன் ஷர்மிளா இணைத்துக் கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டின் மிகப்பெரிய மதசார்பற்ற கட்சியாக காங்கிரஸ் உள்ளதாகவும், இந்தியாவின் உண்மையான கலாச்சாரத்தை நிலைநிறுத்தி தேசத்தின் அடித்தளத்தை கட்டி எழுப்புவதாக தெரிவித்தார். சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை மூலம் பாஜக மிரட்டுவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி அரசின் மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் கலால் துறை அமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா, ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அமலாக்கத்துறை 3 முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டு அவர் கைது செய்யப்படலாம் என ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனையொட்டி அவரது வீட்டின் முன்பு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை மூலம் பாஜக என்னை மிரட்டுவதாக தெரிவித்தார். பாஜகவில் இல்லாதவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த அவர், பாஜக உடைய குறிக்கோள் தன்னை விசாரணை செய்ய வேண்டும் என்பதல்ல என்றும், நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தான் கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என தெரிவித்தார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் 5.50 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னையில் ஜனவரி 7, 8ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இதில் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், தைவான் உட்பட உலகின் பல நாடுகளின் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. தொழில்துறை, ஆட்டோமொபைல், எரிசக்தி துறை, தகவல் தொழில்நுட்ப துறை உள்ளிட்ட துறைகளில் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளன. அதேபோல் சுகாதாரம், வீட்டு வசதித்துறை, கைத்தறித்துறை, சுற்றுலா துறைகளிலும் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளன.
உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரிவான ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 5.50 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் எரிசக்தி துறையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளன. உலக முதலீட்டாளர் மாநாட்டின் தொடக்க விழா நிகழ்ச்சியை பள்ளி கல்லூரிகளில் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ரூபாய் 134.29 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள 6 புதிய மற்றும் 4 மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் 11.65 கோடி செலவிலான கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் நிலையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக தென்னை நார் கொள்கை 2024 தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 14வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிந்த நிலையில் புழல் சிறையில் இருந்து காணொலி வாயிலாக சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 11ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 14வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி 3வது முறையாக தாக்கல் செய்த மனு வரும் 8ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே 2 முறை செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. தேனி, திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்துள்ளது. சென்னை கோயம்பேடு, வடபழனி, அரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்துள்ளது. இந்நிலையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஜனவரி 8ஆம் தேதி சென்னையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்த உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வரும் 22ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான பல்வேறு ஏற்பாடுகளை ஆய்வு செய்து ஆலோசனை நடத்துவதற்காக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வரும் ஜனவரி 8ஆம் தேதி சென்னை வரவுள்ளனர். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்த உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகளை தயார் செய்தல், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயார் நிலையில் வைத்திருத்தல், பாதுகாப்பு உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பல்வேறு பணிகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இறுதிக்கட்ட ஆலோசனை மேற்கொள்கின்றனர். நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது. புதிய வகை கொரோனாவான JN1 கொரோனா தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கேரளா மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் புதிய வகை கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மாநிலத்தின் எல்லை பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 42 வயதான நபர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவர் கடந்த 31ஆம் தேதி அன்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தொற்றின் பாதிப்பு தீவிரமடைந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முதற்கட்டமாக 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கடந்த 30ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
அதனைத் தொடர்ந்து விரைவு பேருந்துகள் உள்ளிட்ட அரசு பேருந்துகள் சேவை செயல்பட தொடங்கியது. பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்ல கூடுதல் இணைப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் அருகே புறநகர் ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என பயணிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கிடையில் கடந்த அக்டோபர் மாதம் வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே டெண்டர் கோரியது. இந்நிலையில் கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முதற்கட்டமாக 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒதுக்கீடு செய்த தொகை 20 கோடி ரூபாயை தெற்கு ரயில்வேக்கு CMDA வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய ரயில்வே நிலையத்தின் கட்டுமான பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க தெற்கு ரயில்வேக்கு CMDA கோரிக்கை விடுத்துள்ளது. 140 கோடி இந்தியர்களின் நலனுக்காக இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு பயணம் குறித்து பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தீவுகளின் பிரமிக்க வைக்கும் அழகையும் மக்களின் நம்ப முடியாத அரவணைப்பையும் கண்டு இன்னும் பிரமிப்பில் இருப்பதாக பதிவிட்டுள்ளார். 140 கோடி இந்தியர்களின் நலனுக்காக இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை சிந்திக்க இது எனக்கு வாய்ப்பளித்ததாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். மேலும் லட்சத்தீவு பயணத்தின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் அவர் பகிர்ந்துள்ளார். திருப்பூரில் முன்பகை காரணமாக ஒருவரை 5 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதி அருகில் உள்ள திருவிகா நகர் பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது பாலமுருகனை வழிமறித்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பாலமுருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து திருப்பூர் மாநகர காவல்துறையின் துணை ஆணையர், உதவி ஆணையர் மற்றும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் பாலமுருகன் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடையவர் என்றும் இக்கொலையானது பழிக்கு பழி வாங்கும் சம்பவமாக நிகழ்ந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய 5 பேரை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் பண்டிகையை முன்னிட்டு 134ஆம் ஆண்டு கொடியேற்றுதல் மற்றும் திருச்சந்தனக்கூட உருஸ் திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட சந்தனக்கூடத்தை இஸ்லாமியர்கள் தலையில் சுமந்தவாறு தர்காவின் முன்பாக மேல தாளங்கள் முழங்க அல்லாஹ் தொழுகை பாடல்களை பாடியபடி உள்ளே எடுத்து சென்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது. கோவையை சேர்ந்த பாலம் சுந்தரேசன் என்னும் பெண் தனது 86 வயதில் 2 காதலும் பிற கதைகளும் என்ற தலைப்பில் தனது முதல் புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகத்தை கல்வி துணை என்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் வி. சிவசுவாமி வெளியிட்டார். இந்த புத்தகத்தில் பாலம் சுந்தரேசன் ஆங்கிலத்தில் எழுதிய 40க்கும் மேற்பட்ட சிறு கதைகள் உள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரியும், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் வேண்டாம், மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த கோரியும் திருப்பூரில் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா இடங்களுக்கு சென்று வரக்கூடிய முக்கியமான சாலைகளில் பாம்பார்புரம் சாலையும் ஒன்றாகும். இந்த சாலை கடந்த பல மாதங்களுக்கு முன்பு புதிதாக அமைக்கப்பட்டது. ஆனால் தரமற்ற முறையில் இந்த சாலை அமைக்கப்பட்டதால் தற்போது மீண்டும் குண்டும் குழியுமாக மாறியதால் வாகன ஓட்டிகள் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பவர் கிரிட் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழக உயர் மின் அழுத்த கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மட்டும் இன்றி கூடுதல் இழப்பீடு மற்றும் உதவித்தொகை, மாத வாடகை ஆகியவை வழங்கிட வேண்டும் என தெரிவித்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஸ்ரீபுரந்தான் கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற
கும்பகோணம் செட்டி மண்டபம் பகுதியை சேர்ந்த செல்வன் என்பவர் மீது மண் ஏற்றி வந்த லாரி எதிர்பாராத விதமாக மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் செல்வன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் பட்டணம், புதூர் உள்ளிட்ட 3 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். பட்டணம் பகுதியில் ரியல் வேல்யூ ப்ரமோட்டர்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்தி வரும் திமுகவை சேர்ந்த ராமநாதன் என்பவருக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோல் ரியல் வேல்யூ ப்ரமோட்டர்ஸ் உரிமையாளர் ராமநாதன் மகன் சொர்ண கார்த்திக் இல்லம் மற்றும் ரியல் வேல்யூ ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் வீடுகளிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு தலைவர் MK நடராஜன், CITU தலைவர் கருப்பசாமி முன்னிலையில் வேலை நிறுத்தம் குறித்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியம் கரியம்பட்டி பகுதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு கலை கல்லூரியில் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் 2 ஆய்வு கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. பள்ளி முதல்வர் சீனிவாசன் குமாரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆகியோர் கலந்து கொண்டு ஆய்வக கட்டிடத்தை திறந்து வைத்தனர். கரூரில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மத்திய அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் புயல், மழை, வெள்ளம் பாதித்த இடங்களை தேசிய பேரிடராக அறிவிப்பு செய்திட வேண்டும், தமிழ்நாட்டிற்கு 21,000 கோடி நிவாரண தொகையினை மத்திய அரசு வழங்க வேண்டும், வருகின்ற 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் EVM மிஷினை தடை செய்ய வேண்டும், அதற்கு பதிலாக மீண்டும் வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழுமங்களின் சார்பில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்காக வெற்றி பாதை எனும் வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். நிகழ்வில் சென்னையில் பல்வேறு பள்ளிகளில் பயிலும் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களுக்கு பொது தேர்வை மேற்கொள்ள தேவையான பாட குறிப்புகளும் வழங்கப்பட்டது. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 45 ரூபாய் குறைந்து 5870 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 360 ரூபாய் உயர்ந்து 46,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் 130க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்யா உக்ரைன் போரில் சமீப காலமாக இரு நாடுகளும் தங்களுடைய தாக்குதல் திட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் உக்ரைனின் கீவ், கார்கிவ் நகரங்களை நோக்கி ரஷ்ய போர் விமானங்கள் ஊடுருவின. ரஷ்யா தனது ஆயுத கிட்டங்கில் பலம் வாய்ந்த கின்சால் ஏவுகணைகள் உக்ரைன் நகரங்கள் மீது குறிவைத்து சரமாரியாக வீசப்பட்டது. ரஷ்யா தன்னிடம் உள்ள பலம் வாய்ந்த கின்சால் ஏவுகணைகளை உக்ரைன் நகரங்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. ஒளியை விட 10 மடங்கு வேகத்துடன் பயணிக்கும் இந்த ஏவுகணைகள் உக்ரைனின் வான் பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றிக்கொண்டு கீவ், கார்கிவ் நகரங்களின் மீது பயங்கரமாக வெடித்து சிதறியது. இந்த தாக்குதலில் கட்டிடங்கள் சரிந்து விழுந்து நொறுங்கியன. கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த நிலையில் 130க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்ததாக உக்ரைன் நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை ஜல்லிக்கட்டு தேதிகள் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதி பெயரை குறிப்பிடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 5.50 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க திட்டம். முதலீடுகள் முதலில் வருவது தமிழ்நாட்டுக்குத்தான் என அமைச்சர் TRB ராஜா பேட்டி. பாஜக CBI அமலாக்கத்துறை மூலம் மிரட்டுகிறது.
விசாரணை என்ற பெயரில் கைது செய்ய முயற்சிப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. காங்கிரஸில் இணைந்தார் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய்.எஸ். ஷர்மிளா. நாட்டின் மிகப்பெரிய மதசார்பற்ற கட்சியாக காங்கிரஸ் உள்ளதாக பேட்டி. தேனி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. 8ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.